Hello guys, welcome on to this channel 12th standard and this video is for you 12th standard Python. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 2ல் இருக்கிற சாப்டர் 5 தான் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட். அண்ட் இந்த யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 5 அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்ட் 1 நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் பார்ட் 2ல் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸில் இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய சின்டாக்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி அவுட்புட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்மளோட பார்ட் 3ல கமெண்ட்ஸ்னால் என்ன, இன்டென்டேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்டென்டேஷன்ஸில் ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டேப்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதணும், அந்த கமெண்ட்ஸ் வந்து அது பைத்தான் வந்து இக்னோர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம். அண்ட் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோக்கன்ஸ், அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த ரெண்டு கொஷினையும் தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டோக்கன்ஸில் வந்து ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், டெலிமிட்டர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்ன்னு 5 விஷயம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் கேன் பி நெசசரி பிட்வீன் தீஸ் டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு லைனும் முடிச்சிருப்பாங்க. ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி பேர் வைக்கணும், அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லணும். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் என்ன இருக்கோ அப்படிங்கிற ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லிட்ரல்ஸ், டெலிமிட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் சொல்லும்போது ஆப்ரேட்டர்ஸில் ஒரு 5 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ 5 ஆப்ரேட்டர்ஸ் சொல்லும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு அதில் ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் நேம்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வி கேம் இன் டு ஆர் லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ். அதாவது டேட்டாவோட டைப்ஸ். ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி டைப்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ இந்த யூனிட்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது பைத்தானில் இருக்கிற எல்லா டேட்டா வேல்யூஸுமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஓ வேல்யூ ஹேஸ் டைப். ஒவ்வொரு ஆப்ஜெக்டோ அல்லது வேல்யூக்கோ என்ன உண்டு அப்படின்னா டைப் அப்படிங்கிறது உண்டு. பைத்தான் ஹேஸ் அ பில்ட் இன் ஆர் ஃபங்க்ஷனல் டேட்டா டைப் சச்சஸ். அதில் ஃபங்க்ஷனலாகவோ அல்லது பைத்தான்லேயே உருவான அல்லது ஃபண்டமெண்டலான டேட்டா டைப்னு சொல்லப்படுற நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டைப்ஸ், டியூபிள்ஸ், லிஸ்ட், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. அதாவது லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்ஸு, அதே மாதிரி டிக்ஷனரிஸ் எல்லாமே அடுத்து வந்தது தான். பட் ஃபார்மலாக அதாவது ஃபண்டமெண்டலாக ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னா எப்போவும் பாருங்களேன், லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 2 3ன்னு இருக்கும், அதில் தான். ஸோ அதாவது நம்பர்ஸ் தான். அல்லது ஸ்ட்ரிங்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங்ஸ்னால் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கமாவை வச்சு செப்பரேட் பண்ணிருந்துச்சுன்னா அது என்னதுன்னு சொல்லலாம், லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். செட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கும். டியூபிள்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயங்கள் லிஸ்ட்டு, டியூப்பு, செட்டு, டிக்ஷனரி அப்படிங்கிறது. பட் இது எல்லாமே எதுலேருந்து வந்துச்சு? நம்பரு, அதே மாதிரி பூலியன், அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற 3 விஷயத்தினால வந்தது தான். சரியா? இப்போ அந்த 3 விஷயங்களை பற்றி பார்க்கலாமா? நம்பர் டேட்டா டைப். த பில்ட் இன் நம்பர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தான் சப்போர்ட்ஸ். அதாவது பைத்தானில் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னால் டெசிமல்ஸ். அதே மாதிரி டெசிமல்ஸ்னால் என்ன தெரியும்? ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுங்கிறது இப்போ மேத்தமெட்டிக்ஸில் 2வது யூனிட்டாக நீங்கள் பார்ப்பீங்க வால்யூம் 1ல். ஸோ ஜே வச்சுன்னு இங்கே இருக்கும், பட் ஐயை வச்சு அப்படின்னு நம்ம அங்கே படிப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ். இன்டீஜர் டேட்டா டைப் கேன் பி. இன்டீஜர் டேட்டா டைப் டெசிமலாக இருக்கலாம், ஆக்டலாக இருக்கலாம், ஹெக்ஸா டெசிமலாக இருக்கலாம். ஸோ ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல் எல்லாமே நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசிக்காகவே. ஆக்டல் இன்டீஜர்ஸ் டிஜிட் 0 ஃபாலோட் பை லெட்டர் O to denote ஆக்டல் டிஜிட்ஸ். அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா OX அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். 0 அண்ட் எய்தர் அப்பர் கேஸ் அல்லது லோயர் கேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல் அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா லாங் இன்டிஜர் என்ன பண்ணுதுன்னா டினோட் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களா, 102 4 5 6 7ங்கிறதுலாம் டெசிமல்ஸ். அதே மாதிரி 00102 அதாவது 00102 இந்த மாதிரி ஆக்டல்ஸ் இருக்குது. ஓ அப்படிங்கிறது நம்ம காமிச்சிருக்கோம். அதே மாதிரி OX அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஹெக்ஸா டெசிமல்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி எல் அப்படிங்கிறது லாங் டெசிமல்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இதை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். 100 டபுள் மாடுலஸ் ஆஃப் 10ங்கிறப்போ அதுக்கு வந்து 10 அப்படி போய்கிட்டே இருக்கும். எல்லுன்னு போட்டிருப்போம். அதாவது லாங் இன்டிஜர் அப்படிங்கிறது அவுட்புட்டே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் தட் இன்க்ளூட் அ டெசிமல் பாயிண்ட். அந்த இதுக்கு டெசிமல் பாயிண்ட் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்போனன்ட் டேட்டா கண்டென்ஸ் டெசிமல் டிஜிட் பார்ட், டெசிமல் பாயிண்ட், எக்ஸ்போனன்ட் பார்ட் ஃபாலோட் பை 1 or more டிஜிட்ஸ். எக்ஸ்போனன்ட்னா ஈத பாரில் இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டெசிமல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி இப்போ சொல்கிறோம். 3வது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் இருக்குது. 1 ஈச் ஃபார். ஒன்று ரியல் நம்பர்ஸ்க்கு, இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ். வாட் இஸ் ரியல், இன்னொன்று இமேஜினரி அப்படின்னா X + Y.
அது எக்ஸ் ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இது டெசிமலாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ஒய் அப்படிங்கிறது ஒரு நம்பராக இருக்கலாம், பட் ஐ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்பில் 2 வேல்யூஸ் இருக்கும், ஒன்று ட்ரூன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறது பார்க்கும்போது சிங்கிள் கோட்ஸ் அல்லது டபுள் கோட்ஸ் வச்சு ஏதாவது என்க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு ஒரு டேட்டா அல்லது ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுவே என்ன தான் ஸ்ட்ரிங், அதுக்குள்ளே என்ன இருந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே அது என்ன பண்ணிடும், கொடுத்துரும். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வச்சு தான் பார்த்துனோம், அப்போவே ஸ்ட்ரிங்னா என்ன நான் சொல்லியிருப்பேன், பட் இப்போவும் பார்த்துக்கிட்டோம் அது ஒரு டேட்டா டைப் அப்படின்ட்டு. அப்போ 3 டேட்டா டைப் தான், அதை தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்து நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸ் த்ரூ அவுட் திஸ் யூனிட் நம்ம பார்த்தது அதை வச்சு மட்டும்தான். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அட் த எண்ட் ஆஃப் திஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கியூடோ அண்ட் ரோசமால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பைத்தான் ஷெல்ஸை 2 யூனிட்டில் நம்ம 2 விதத்தில் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோட். பைத்தானில் ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுது எதுக்காக அப்படின்னா ப்ரோக்ராமோட பிளாக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு தனிப்பட்டது, இது தனிப்பட்டது. ஒரு ப்ரோக்ராமில் உள்ளுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள் தான் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் டேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இஃப்க்கு அடுத்து பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்திருக்கணும், அதே மாதிரி அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம கொடுக்கும்போது எரர் வரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ்க்கு இடையில டோக்கன்ஸ் ஆனால் ஐடென்டிஃபைஸ் கீவேர்ட்ஸ் அதுக்கு இடையில என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பேசஸ் வேணும், டேப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் நீட்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் யூசர் டு அக்கம்ப்ளிஷ் த டிசைர்டு டாஸ்க். அதாவது ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னா யூசர் கூட இன்டர்பிரிட்டர் சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தான் ஒவ்வொரு லாஜிக்கல் லைனையும் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸாக மாற்றுது. அந்த எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் நம்மளோட கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் சேர்ந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் லாஜிக்கல் லைன். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டோக்கன்ஸ். அந்த சிங்கிள் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது பைத்தானில் இருக்கிற ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே தான் இந்த பாயிண்ட்ஸ் நம்பரில் அவங்க கொடுத்துருக்கிற விஷயங்கள். ஸோ அடுத்த ஒரு பார்ட்டில் நான் உங்களோட சூஸஸையும் அண்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ், 3 மார்க்ஸ் கொஷின் அண்ட் உங்களோட 5 மார்க் கொஷின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மீ, ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you have any doubts, please clear with me in our comment box. Thank you for watching and don't forget to subscribe our channel.